நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த கனடிய தமிழர் பேரவையின் தன்மையால் 10வது ஆண்டு பெருவிழா இவ்வருடம் ஆகஸ்ட் 24-25 தேதிகளில் நடைபெறவிருக்கின்றது. உலகம் முழுவதிலும் பரந்து செறிந்து வாழும் தமிழகம் கலை, பண்பாட்டு, பாரம்பரிய விழுமியங்களை உலகுக்கு பறைசாற்றும் ஒரே திருவிழாவாக பரிணமித்திருக்கும் இவ்வருட திருவிழா பற்றி எம்மோடு உரையாடுவதற்கு கனடிய தமிழர் பேரவையின் செயலாளர் திரு பிரகல் திரு அவர்கள் கலையகத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம் பிரகல் திரு. வணக்கம். உலகையே அசத்தி வைக்கும் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் கலந்து கொள்ளும் இத்திருவிழாவின் இவ்வருட சிறப்பு அம்சங்கள் என்னவாக இருக்கும் சொல்கிறீர்கள்? பல சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. அதில் நான் ஒரு சிலரை குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் இசை நிகழ்ச்சி, இப்படி மற்ற லோக்கல் வெண்டர்ஸ், அதாவது தமிழ் கனடிய வர்த்தகர்கள், தொழில் முனைவோர், இவர்கள் தங்களது பொருட்களை அங்கு முன்வைக்க ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கலை ஆர்டிஸ்ட் 500க்கும் மேற்பட்ட எமது ஈழத்து கலைஞர்கள், கனடிய தமிழ் கலைஞர்கள், இப்படி பலர் இங்கு தமது கலை வண்ணங்களை இங்கு ஷோகேஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதாவது அவர்களின் படைப்புகளை முன் கொண்டு வர இருக்கின்றார்கள். இப்படி கலை சம்பந்தமாக சரி, எமது தமிழ் பண்பாட்டு கலைகள், அதாவது தெருக்கூத்து, இது சிலம்பம், இப்படியான நடனம், இசை, இப்படியானது எல்லாத்தையும் நாங்கள் பாரம்பரிய கலைகளை நாங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கு பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அதோடு இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் நான் என்ன கூற வேண்டும் என்றால், தாயகத்தில், அதாவது அனைவரும் அறிவார்கள், கனடிய தமிழர் பேரவை பல திட்டங்களை தாயகத்தில் முன்னெடுத்தி வருகின்றது. அதில் குறிப்பாக போரால் பாதிக்கப்பட்ட, அதாவது பெண் தலைமையில் நடக்கும் குடும்பத்திலிருந்து பலர் சில சிறப்பான செயல்பாடுகளை அங்கு செய்து வருகின்றார்கள். அதாவது கைவினை பொருட்கள், அதாவது நெசவு, கமம், பர்டிகுலர் கனடா ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் என்ற ஒரு திட்டத்தை அங்கு முன்னகைத்து இருந்தது. அதிலிருந்து முருங்கை, ஆர்கானிக்காக முருங்கை வளர்த்து அந்த ஆர்கானிக் முருங்கை இலையிலிருந்து வரும் பவுடரை கூட இங்கு நாங்கள் அந்த தமிழ் திருவிழாவில் சந்தைப்படுத்த இருக்கின்றோம். அதை சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்குள்ளே தான் அந்த திட்டம் நீங்கள் ஆரம்பித்தீங்க. நிச்சயமாக அது ஒரு சமீபத்தில் வந்த திட்டம். அதன் ஈல்டு விரைவாக வந்திருக்கின்றது. அது ஒரு சாம்பிளாகத்தான் நாங்கள் அதை அங்கு சந்தைப்படுத்த இருக்கின்றோம். என்றால் அது ஒரு இப்ப அதுக்கான மார்க்கெட் நிறையவே இருக்கின்றது. அந்த கூடுதலான அந்த மார்க்கெட் தென்னிந்தியாவில தான் போகின்றது. ஆனால் எமது தாயகத்திலும் வடக்கு கிழக்கிலும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை ஒரு மாடல் ஃபார்மாகத்தான் நாங்கள் அதை செய்கின்றோம். அந்த வாய்ப்பை பலரும் பார்த்தார்கள் என்றால் தாயகத்தில் அவர்களும் அந்த ஒரு மார்க்கெட்டுக்குள் தாங்களும் தங்களை ஈடுபடுத்தி அதிலிருந்து ஒரு பெனிஃபிட்டை பெறக்கூடியதா இருக்கின்றது. அப்படி அந்த தாயகத்தில் இருக்கு. மற்றது நெசவு, அதாவது கைத்தறியால் உருவாக்கப்பட்ட சேலைகள், சாரங்கள், வேட்டிகள், இப்படி எல்லாம் இதெல்லாம் தாயகத்திலிருந்து எமது வடக்கு கிழக்கில் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் நடாத்தும் முயற்சியால் வரும் பொருட்களை நாங்கள் அங்கு சந்தைப்படுத்த இருந்தோம். இப்படி பல சிறப்பானது இருக்கின்றன. இன்னமும் நான் கூற இருக்கின்றேன், அன்னபூரணி அம்மாள் எனும் கப்பல் 1938ஆம் ஆண்டு பாஸ்டனை வந்தடைந்தது. இது வல்வெட்டுத்துறையிலிருந்து புறப்பட்ட பாய்மர கப்பல். வல்வெட்டுத்துறையிலேயே கட்டப்பட்டு பாஸ்டன் ரிப்பரால் அதை வாங்கி அதை கொண்டு வந்து அமெரிக்கன் ஒருவர் வாங்கி அதை கொண்டு வந்து சேர்த்தது 6 வல்வெட்டுத்துறையை சேர்ந்த 5 மாலுமிகள். அதுல அந்த சரித்திரம், அவர்கள் அந்த கொண்டு வந்து கட்டப்பட்ட சரித்திரம், மெரிடைம் ஹிஸ்டரி இஸ் ரிச். எங்களோட சமூகத்துல பொதுவாக குறிப்பாக வடக்கு கிழக்குல மெரிடைம் ஹிஸ்டரி இஸ் வெரி ரிச். அப்ப அதன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், சரித்திரத்தின் புதுமைகளையும், அங்கே என்ன நடந்தது, அந்த ஜேர்னி எப்படி, அந்த பயணம் எப்படியாக அமைந்தது, என்னத்தை எதிர்கொண்டார்கள், அதன் வெளியில் கொண்டு வர்றதுக்கு அரிய வாய்ப்பு. அதை பற்றி நாங்கள் விரிவாக அடுத்த செக்மெண்டில் கதைப்போம். இதை காட்சிப்படுத்துவதற்கான நீங்க மாடல் ஏதாவது ஒரு மாதிரி ஒன்று செய்திருக்கிறீர்களா கப்பலுக்கு? மாதிரி கப்பலும் அங்க இருக்கின்றது. ஏன்னால் இந்த சரித்திரத்தில் இது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் கூறியது போல எமது சரித்திரத்தில், அதாவது ஈழத்தமிழர்களின் சரித்திரத்தில் ஒரு முக்கிய பங்கை அளிக்கின்ற ஒரு அம்சமாக அமைகின்றவனால் அதன் மாதிரி கப்பலும் அங்கே இருக்கின்றது. உண்மையான கப்பல் 89.5 அடி, ஆனால் அதன் மாதிரி கப்பல் 15 அடி நினைக்கின்றேன். அந்த மாதிரி கப்பலும் அங்கே காட்சி அளிப்பதற்காக வைத்திருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கூறியது போல ஒரு விரிவாக பேச வேண்டும். என்றால் இந்த 10வது ஆண்டுடைய சிறப்பம்சமாக பொதுமக்கள்
ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் அது ஒன்று என்று கேள்விப்பட்டேன். அதை பற்றி பேசுவோம். உலக அரங்குகளிலும் ஒவ்வொரு நாடுகளுடைய அரசியல் மாடங்களிலும் எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், எங்களுடைய பலத்தை காட்டுவதற்கும் அதை காட்டுவதற்கான முயற்சியாகத்தான் இந்த அட்வொகசி ஒர்க் என்று தொடங்கினீர்கள். அது 2002 தொடங்கினது. இப்பொழுது நீங்கள் இலங்கையில இந்த மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டு வருகிறீர்கள், அதற்கு முன்னுரிமையும் கொடுத்து வருகிறீர்கள். இந்த இரண்டும் எப்படியாக இந்த பரிணாம மாற்றம் பெற்றது? நிச்சயமாக ஈழத்தை பொறுத்தவரையில் 2009க்கு முன் எமக்கு ஒரு தலைமை இருந்தது. தாயத்தில் எங்களுக்கு அந்த தலைமை இருந்த பொழுது நமது தேவைகள், நமது பணிகள் வேறாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தேவையின்படி நாங்கள் அந்த பணிகளை சேர்ந்தோம். ஆனால் 2009க்கு பிறகு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு தேவைகள் மாறிக்கொண்டு வந்தன. அதனால் அட்வொகசியை நாங்கள் நிறுத்தவில்லை. தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள் பற்றி நாங்கள் தொடர்ந்து ஐநாவில் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த தேவைகள் இருந்தது, அதற்கான வேலைகளை நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் அதே நேரம் இன்று இருக்கும் பொருளாதார ரீதியால் சரி, இல்லாட்டி அரசியல் சூழ்நிலையால் சரி, தாயகத்திலிருந்து எமது மக்கள் தொடர்ந்தும் வெளியேறி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் வரும் சில நெடுந்தூர சிக்கல்களை நாங்கள் அறிந்து, நெருக்கடியே சரி, பொருளாதாரத்தாலும் சரி, நாங்கள் வாக்கு குறையும், தமிழ் நில பரப்புகள் குறைந்து கொண்டு போகும். டெமோகிராஃபி, அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கும் அந்த டெமோகிராபிக் பாப்புலேஷன் வடிவம் மாறிக்கொண்டு வரும். அப்ப இதெல்லாம் நாங்கள் ஒரு நெடுந்தூர சிக்கல்களாக நாங்கள் அந்த நெடுந்தூர சிந்தனையோடு நாங்கள் நகர வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. இது நாங்கள் மட்டுமல்ல, பல அமைப்புகளும் தங்களால் முடிந்த தேவைகளை தங்களால் முடிந்தவரை அதை செய்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப நாங்கள் எங்கள் செயற்பாடுகளை மாற்றிக்கொண்டு வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஏனென்றால் தாயத்தில் வடக்கு கிழக்கு குறிப்பாக தமிழ் பிரதேசங்கள் இருக்கும் மக்களை நாங்கள் தக்க வைக்க வேண்டிய தேவை இருந்தது. அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, தக்க வைக்க வேண்டிய தேவை இருந்தது. அதற்கான வேலை திட்டங்கள் ஒன்றுதான் இந்த பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி அவர்களுக்கு வருமானங்கள் தொடர்ந்தும் வர வேண்டும். குறிப்பாக போரால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை நாங்கள் எப்படி வளர்த்து விட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அர்ப்பணிப்போடு இருந்த மக்களின் வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து அவர்களை மேலே உயர்த்தி விட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காகவே எமது வேலைப்பாடுகள் அங்கு தொடர்ந்து வருகின்றன. ஆனால் அதற்காக நாங்கள் அட்வொகசியை விட்டுட்டு தான் அதை செய்யறோம் என்று இல்லை. தொடர்ந்து எங்களுடைய அட்வொகசி இருக்குது. நாங்கள் யூஎன்லேயும் அந்த அட்வொகசியை தொடர்ந்து கொண்டு வரோம். அதுக்கான இப்ப நாங்கள் அங்க வேலை செய்து கொண்டிருக்கே நாங்கள் யூஎன் ரெசல்யூஷன் அங்க பாஸ் பண்ணபடியால் அதுக்கு நாங்கள் எமது பங்காற்றல் இருந்தபடியால் பேன் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒரு தரம் இல்லை, 2 தரம் பேன் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்காக நாங்கள் அந்த வேலைகளை செய்யாம விடவும் இயலாது. நாங்கள் என்ன செய்திருக்கணும் என்றால், சில விஷயங்களை நாங்கள் நேராகவே செய்திருக்கின்றோம் இலங்கையில். சில விஷயங்களை நாங்கள் அங்கிருக்கும் லோக்கல் பார்ட்னர்ஷிப் இல்லாட்டி இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் அமைப்புகளோடாகவும் நாங்கள் எது தகுமோ, எது அந்த பூர்த்தியாக சென்றடையுமோ அந்த வழியை நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அட்வொகசி இன்று வரை நாங்கள் அட்வொகசி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்ப நீங்கள் இந்த பணிகளை செய்து வருகின்றீர்கள். மனிதாபிமானாக இருந்தது, அரசியல் பணி சரி. இது வேறு அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்ற பணிகள் அல்ல மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்ற பணிகள் ஏதாவது இடையூறாக இருந்திருக்கும் நினைக்கிறீர்களா? மனிதாபிமான ரீதியில் செய்யும் பணிகள் எதுவும் இடையூறாக இருந்திருக்காது. என்றால் நாங்கள் முடிந்தவரை அமைப்புகளோடு இணைந்து அல்லாட்டி ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ்லாம் செய்யறோம். ஆனால் எல்லா அமைப்பும் எல்லா வேலையும் செய்கிறார்கள் இல்லை. சில பேர் அரசியல் ரீதியாக செய்கின்றார்கள், சில பேர் பொருளாதார ரீதியாக செய்கிறார்கள், சில அமைப்புகள் சமூக ரீதியாக இருக்கிற தேவைகள் இருக்கு. ஏன்னா தேவைகள் பலதும் இருக்கின்றன. அவர்களால் முடிந்தவரை அவர்கள் செய்கிறார். ஆனால் எந்த அமைப்பும் செய்ததை நாங்கள் ஒரு நாளும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ குறை சொல்லவும் இல்லை, அதை சுட்டிக்காட்டவும் இல்லை. அவர்களோடு இணைந்து செய்ய முடியுமானால் செய்திருக்கின்றோம். ஆனால் தொடர்ந்து எங்கள் பயணங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஒரு புரிந்துணர்வோடு அவர்கள் என்ன செய்யறான்னு தெரிந்தால் நாங்கள் அதை விட்டு வேறு தேவைகளை இருக்கும் பொழுது அந்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வழியில் தான் போகணும் என்றதை நாங்கள் விரும்புகின்றோம். இப்பொழுது இந்த அட்வொகசி ஒர்க்கு திரும்பியும் வருகின்றோம். இந்த அட்வொகசி ஒர்க்குக்கும் இந்த திருவிழா ஆரம்பித்து 2015 ஆரம்பிக்கிறீங்க. இந்த திருவிழாவின் ஆரம்பத்திற்கும் அல்ல திருவிழாவின் நோக்கத்திற்கும் இந்த அட்வொகசி ஒர்க் என்று சொல்றதுக்கும் ஏதாவது
தொடர்பு இருக்கும். நிச்சயமா நீங்கள் நல்ல கேள்வி. என்ன அன்று 2 நாளுக்கு முன் ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரும் இதே கேள்வி தான் கேட்டார். நீங்க ஒரு அட்வொகசி ஆர்கனைசேஷன் என்று சொல்கிறீர்கள், எதற்கு களியாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு என்று அவர் கேட்டார். சோ அதுக்கு நான் கூறிய பதில் என்னவென்றால், அட்வொகசி ஒர்க்கை மேல் அதாவது மெருகூட்ட என்ன சொல்றது ஸ்ட்ரென்தன் பண்றது, அதாவது பலப்படுத்துறதுக்கான ஒரு அம்சமாகவே இந்த தமிழ் ஃபெஸ்டை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல காலம் இந்த கம்யூனிட்டியில இந்த சமூகத்தில் இருக்கின்றீர்கள். தமிழர்களின் கனடாவை பொறுத்தவரை கனடிய அரசியல் நீரோட்டத்தில் தமிழர்களின் பலத்தை சுட்டி காட்டி பல அரசியல்வாதி, பல கட்சிகள், பல அதாவது பெடரல், ப்ரொவின்சியல், மியூனிசிபல் லெவல்ல தமிழர்களின் பலத்தை வெளியே கொண்டு வந்தது ஒன்று அரசியல் ரீதியாக ஸ்காப்ரோ ரூஜ் ரிவரில் கொண்டு வந்த அரசியல் மாற்றம், முதலாவதாக தேர்ந்தெடுப்பு தமிழ் எம்பியின் முதலாவது எலெக்ஷன் என்டிபி கட்சி வகையில் அது லிபரல் கோட்டையாக இருந்தது. என்டிபி கட்சி தமிழர்கள் மாற்றி எடுத்தது முதலாவது பலரையும் தலை நிமித்து வைத்தது அரசியல் ரீதியில். குறிப்பாக நான் நினைக்கின்றேன் லிபரல் கட்சியை நான் கேள்விப்பட்டது லிபரல் கட்சியை சேர்ந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமைப்பு எடுத்துட்டு போய் இட்ஸ் ஹை டைம் யூ லிசன் டு தமிழ் பீப்புள், ரைட்? அந்த 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 ஒரு அரசியல் மாற்றத்தின் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தின் முதல் படி வந்து இந்த தேர்தல் தமிழர்கள் பலத்தை அது காட்டியது. அதற்கு பிறகுதான் பின்னுக்கு வந்த தமிழர்கள் இன்னும் இலகுவாக வேறு கட்சிகளுக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் எல்லா கட்சிகளும் புரிந்து கொண்டன தமிழர்களின் அரசியல் பலத்தை. 2வது நான் சொல்வது கலாச்சார ரீதியில் சரி, பொருளாதார ரீதியில் சரி, வெளியே எங்கள் சமூகத்தை ஷோகேஸ் பண்ணிய நிகழ்வு வந்து தமிழ் ஃபெஸ்ட். கடந்த வருடம் கூட கனடாவின் கன்சர்வேட்டிவ் எதிர்கட்சி கன்சர்வேட்டிவ் தலைவர் பேர்பொழிவியர் வந்தபோது அவரே சொக்கி போனார், இவ்வளவு மக்கள் கூடுவார்களா, இவ்வளவு வர்த்தகங்கள் இருக்கின்றதா சமூகத்தில் என்றது கூட அவர் பார்த்த உடனே சொக்கி போனார். அப்ப எமது பொருளாதார நாங்கள் இந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியில் மற்றும் கலாச்சார ரீதியில் சமூக ரீதியில் சேர்க்கும் நலனை பல அரசியல்வாதிகள், பாலிசி மேக்கர்ஸ், டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாருமே கண்டறிந்தது இந்த தமிழ் ஃபெஸ்ட் தான் சொல்லலாம். பெருவிழா எங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக, அதாவது இந்த பலத்தை வைத்து நீங்கள் உங்களுடைய அட்வொகசி ஒர்க்கை முன்னெடுத்து நாங்கள் அதை வைத்து அரசியல்வாதிகளோடு பேசும் பொழுது நாங்கள் அதை ஒரு ஷோகேஸாக காட்டுவோம், ஒரு உதாரணமாக காட்டுவோம். இவ்வளவு பலம் இருக்கிற சமூகம், இவ்வளவு பொருளாதார ரீதியில் எமது சமூகங்களுக்கு, அதாவது கனடியன் எக்கானமி, ஒன்டாரியோ எக்கானமி, இதுக்கு நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்றோம், எமது தேவைகள் இது என்று சொல்லும் பொழுது, அல்லாடி தாயத்தை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் நாங்கள் முன் கொண்டு வரும் பொழுது இவ்வளவு பேர் இங்கு இருக்கின்றார்கள், இவ்வளவு இந்த நாட்டுக்கு இதை அவர்கள் பங்களிப்பாக அளவாக இருக்கிறார்கள் என்ற வகையில் எமது அட்வொகசி ஒர்க்கை நாங்கள் அங்கே இலகுவாக செய்யக்கூடிய வாய்ப்பு ஒன்றை உருவாக்குகின்றோம். அதை வெற்றி தான் இந்த தமிழ் ஃபெஸ்ட். மீண்டும் அன்னபூரணி கப்பல் விடயத்தில் வருவோம். இந்த கப்பல் உடைய வரலாறு எப்படி தமிழ் காங்கிரசுக்கு தெரிய வந்தது? இதற்குரிய தொடர்பாளர்கள் யார்? அன்னபூரணியை பொறுத்தவரையில் இதை முன்னின்று நடத்துவர் கதி செல்வகுமார் மற்றும் பொன் சிவகுமார் என்ற 2 பேர் இருக்கின்றார்கள். அவர்களே இதை முன்னெடுத்து வருகின்றார்கள். இதில் குறிப்பாக பொன் சிவகுமார் அவர்கள் இதில் பல ஆராய்ச்சியை செய்திருக்கிறார்கள். இந்த அன்னபூரணி கப்பல் கல்வெட்டுத்துறை ஒன்று பேர் போன இடம், கப்பல் கட்டுறதுக்கு ஒரு பேர் போன இடம். இந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். பொன் சிவகுமாரன், கதை செல்வகுமார், நீங்களும் கூட கல்வெட்டுத்துறை மண்ணோடு நெருக்கமானவர்கள். அவங்களுக்கு அந்த வரலாறு தெரியும். அந்த வகையில் ஒத்தென்டிசிட்டி ஒன்று இருக்கிறது. நிச்சயமா. அப்புறம் அவர்கள் பல ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இது தமிழரின் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு எழுதப்படாத ஒரு வரலாறு. அப்படி நாங்கள் எல்லாமே நாங்கள் நினைப்போம் வெள்ளைக்காரர் தான் செய்திருக்கார்கள், வெள்ளைக்காரனுக்கு தான் தெரியும். எங்கள் மக்களால் கட்டப்பட்ட ஒரு கப்பலை ஒரு அமெரிக்கன் வாங்கி அதை எம்முடைய ஆக்களே அதை பாலுமையாக இருந்த அந்த கப்பலை கல்வெட்டுத்துறை தொடங்கி போஸ்டன், மாசச்சூசெட்ஸ் வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவோ அது மட்டுமல்ல, அதுக்கு அப்பால் அந்த ஜேர்னியில நடந்தவை மட்டுமல்ல, அந்த கப்பல் அங்கு சென்ற போது அது ஒரு முன்மாதிரியாக வேறு தேவைகளுக்கு அதை ஒரு மாடலாக வைத்து அந்த கப்பலை பாவித்திருக்கிறார்கள் என்றது வரலாறும் பலருக்கு தெரியாத வரலாறு. அப்ப அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் வெளியில கொண்டு வர்றதுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பமா இருக்கு. என்றால் ஐ திங்க் ஆங்கிலத்தை சொல்றேன், we need to take more pride
in our stories. We need to take more pride in our heritage and our history. சரித்திரத்தில் நாங்கள் பெருமை கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அதை இந்த ஜெனரேஷனோட அதை அழிந்து விடாமல் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் அதை கொண்டு போய் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அந்த பெருமை ஊட்டினாத்தால் இந்த ரூட்ஸ், அதாவது வேர்கள் வலுவாக இருந்தால் மரம் சிறப்பாக வளரும் என்ற மாதிரி. நிச்சயமா இதில் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். பொன் சிவகுமாரன் அவர்கள் அவர் உடல்நிலை அவ்வளவு சாதகமாக இல்லாமல் இருந்த காலத்திலும் கூட அமெரிக்காவுக்கு அடிக்கடி பயணம் செய்து இந்த வரலாறுகளை தேடி எடுத்து இதற்கு முதல் கதிர் செல்வகுமார் தான் அந்த இடத்தை அடையாளம் கூறியது என்று கேள்விப்பட்டேன். அதை எப்படி கனடிய தமிழர் பேரவைக்கு 2000 கனடிய தமிழர் பேரவைக்கு இது உண்மையாவே எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் டாண்டனுக்கு தான் அது சேரும் என்றால் அவர்தான் அதை நினைத்து பொன் சிவகுமாருடன் தொடர்பு கொண்டு கதி செல்வகுமாருடன் தொடர்பு கொண்டு அதை ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் வல்லுடத்துறையிலிருந்து மண்ணிலிருந்து வந்தவர் என்ற பேரில் 2015 நான் பாஸ்டன் போயிருந்தேன், ஒரு ட்ரிப்புக்காக போயிருந்தேன். அப்பொழுது நான் அது குறிப்பாக பாஸ்டன் பப்ளிக் லைப்ரரி சென்று அந்த மைக்ரோஃபிஷ் செக்ஷனுக்கு போய் இந்த தேதியில் வந்த அந்த கப்பல் ஆடுகளை நான் பிரிண்ட் பண்ணி போட்டு க்ளவுசர் அங்கிருந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நினைக்கிறேன். அந்த ஹார்பர் அங்கிருந்து பாஸ்டன்ல இருந்து ஹார்பருக்கு ஓடி அந்த ஹார்பரில் நின்று ஒரு 10-15 நிமிடம் நின்று அந்த ஜஸ்ட் டேக்கிறேன் அந்த அந்த ஆடுகளையும் வச்சுக்கொண்டு உள்ள ஒரு ஃபீல், அது ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. அப்ப என்னால ஒரு ப்ரைடு எங்களின் தமிழ் ப்ரைடுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அது ஒரு அந்த காலத்தில் எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் சரித்திரம் படைத்திருக்கார்கள் எமது தமிழ் மக்கள். அது இந்த ஹாபரை வந்தடைந்த அந்த கப்பல் என்ற போது நானும் அந்த இடத்தில் நிற்கிறேன் என்ற பொழுது எனக்கு ஒரு பொருள் இருக்கு, அதை நீங்கள் திருப்ப மீள கட்டி அதை வடிவமைத்து ஒரு மாதிரியாக்கி அதை திருவிழாவில் அதை வைக்கின்ற பொழுது அங்கு வரக்கூடிய இன்னும் பல வல்லுவடித்துறையோ அல்லது பொதுவாக தமிழராக இருக்கலாம், வேற்று மக்களுக்கும் அது என்ன எல்லாரும் நினைக்கிறார்கள். கப்பலை பொறுத்தவரையில் அந்த மெரிடைம் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் அமெரிக்கா தான் வலுவான சமம் நினைக்கலாம். ஆனா நாங்கள் இன்றும் சொல்லுவோம் சரித்திரத்தை, சோழன் எம்பையர் கப்பல் பயணங்களை விட வேற யாருமே செய்திருக்க மாட்டார்கள் அந்த காலகட்டத்தில் என்றுதான் உண்மை. அப்ப அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இதை நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றதில் அது எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம். அது நிச்சயமாக இந்த தமிழ் திருவிழாவில் நாங்கள் அதை இதே போலதான் ஒவ்வொரு தமிழ் திருவிழாவில் நாங்கள் அது நிச்சயமாக அதுக்கு நான் ஏற்கனவே கூறியது போல இதுக்கு மேடை உகந்த சாதனம் அல்ல, திருவிழா தான் இது உகந்த சாதனம். திருவிழாவில் நடந்து அதை பார்த்து கடலையை சுவைத்து கொண்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு வல்வெடுத்துறையிலே அல்லது ஊர்லேயே நிற்கிற ஒரு ஒரு உணர்வு வேறு நீங்கள் அங்கே அனுபவித்த மாதிரி ஒரு விடயம் பெறும். நான் நினைக்கிறேன் இந்த அன்னபூரணி அம்மாளுடைய இந்த மாதிரி இந்த வருடத்துக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும், பலருக்கு அது ஊக்கத்தை அளிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மக்கள் திரண்டு இந்த விடயங்களை கழித்து ஊக்கமூட்டினால்தான் அடுத்த தடவையும் கூட கனடிய தமிழர் பேரவை இன்னும் ஒரு விடயத்தில் தனது மனதை செலுத்தி காட்சிப்படுத்தக்கூடிய வசதி இருக்கும் நினைக்கின்றேன். இலங்கையில் நடக்கின்ற மனிதாபிமான பணிகள், நீங்கள் சொன்னீர்கள் மட்டக்களப்பில் முருங்கை இலை 6 மாசத்துக்கு முதல் பயிரிட்டது, இப்பொழுது அதனுடைய பொதியே நான் பார்த்தேன் பவுடராக வந்திருக்கின்றது, அவ்வளவு விரைவாக நடந்திருக்கின்றது. இதன் பின்னால் இருப்பவர்கள் நீங்கள் சொன்னீர்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் என்ற மட்டக்களப்பு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்மில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இல்லை, ஆனால் இருக்கலாம், அங்கே பணிபுரிவுகள் சில பேர் இருக்கலாம். அது ஒரு மாடல் ஃபார்மாக உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் சில அதாவது இந்த காலத்தில் மார்க்கெட்ல, அதாவது ஃபாரின் மார்க்கெட்ல எது கூட மார்க்கெட்டபிளா இருக்குதோ, அதாவது சந்தைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதோ அப்படியான பொருட்களை அங்கிருந்து உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மாடல் ஃபார்மாகத்தான் அது. அதுல ஒரு உதாரணம், அது ஒரு பகுதியில் அந்த முருங்கை இது நடக்கின்றது. இதே போல வேறு ஆராய்ச்சி பயிர்களும் அங்கு நடப்படுகின்றது. என்றால் அதை நாங்கள் ஒரு மாடல் ஃபார்மாக வைத்திருந்து அதை வேறு விவசாயிகள் அதை பார்த்து கற்று எப்படி செய்வதற்கு கற்றுப்போட்டு அதை தாங்களும் அந்த மார்க்கெட்டில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தி எமது தாயகத்தின், அதாவது வடக்கு கிழக்கின் பொருளாதாரத்தை இப்படி விவசாயம் ஊடாக மேம்படுத்துவதற்கு அது ஒரு மாடல் ஃபார்மாக நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் எக்கானமியை நாங்கள் பூஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு ஃபெசிலிட்டேட்டட் மாடல் ஃபார்ம்னு சொல்லலாம். அதுக்காக நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டேட்டர்ஸாக அமைந்தோம்.
இதே போலத்தான் நெசவு. முதலாவதாக மட்டக்களப்பில் போரால் பாதிக்கப்பட்ட பெண் தலைமையில் இருக்கும் குடும்ப தலைவிகள் ஒன்றிணைந்து அவர்களுக்கான பயிற்சிகள் அங்கு கொடுக்கப்பட்டு ஒரு நெசவு சாலையை அங்கு உருவாக்கி அங்கிருந்து கைத்தறியில் உருவாக்கப்பட்ட சேலைகள், வேட்டி, சாரம் இப்படியானதை அவர்கள் செய்து வைக்கின்றார்கள். அதிலிருந்து அவர்கள் அந்த பொருளாதார அவர்களின் குடும்பத்தையும் பார்க்கின்றார்கள். பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் காணக்கூடிய இருக்குது. அதன் சக்சஸ் அதை வெற்றியை வைத்து இப்பொழுது சிடிசியின் ஒரு ஆதரவில் முல்லைத்தீவு, குறிப்பாக முள்ளிவாய்க்காலில் ஒரு நெசவு சாலை ஒன்றை உருவாக்கி அதை உருவாக்குவது மட்டுமல்ல, அங்கு அவர் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்ந்து நடந்து கொண்டு வரும்பொழுது அங்கிருந்து உருவாக்கப்படும் பொருட்களை வைத்து சந்தைப்படுத்துவதற்காக முல்லைத்தீவு சந்தையில் ஒரு பிஸியான இடத்தில் ஒரு பொருட்காட்சி மற்றது சந்தைப்படுத்தும் விற்பனை நிலையம் ஒன்றையும் உருவாக்க. இதே நீங்கள் சொல்லுற விடயம் தொடர்பாக சில காணொளி துண்டுகளையும் படங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அதில் நாங்கள் இந்த காணொலியில் அதை இணைப்போம். நிச்சயமா ஒரு ஃபேஷன் ஷோ ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதை இந்த சேலைகளை எப்படி அணியலாம், ஒரு வித்தியாசமான வகையில் அணியலாம், ஆண்களின் வேட்டிகள், சாரங்கள், ஒரு ஃபேஷன் ஷோ ஒன்று உருவாக்கப்பட்டது. இதேவேளை மலையகத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்கள்? மலையத்தை பொறுத்தவரையில், அதாவது குறிப்பாக சிடிசி நோக்கம் நான் முதலே சொல்லியது போல வடக்கு கிழக்கிலிருந்து பலரும் வெளியே வரத்தான் பார்க்கின்றார்கள். அதனால் சில மாற்றங்கள், அரசியல் பொருளாதார மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது நெடுந்தூர பார்வையில் அது சரியானதாக இருக்காது. அதை குறைக்கும் வண்ணம் பல வேலைத்திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் அதே நேரம் உறவு பாலங்களை உருவாக்க வேண்டிய தேவையும் இப்பொழுது நமக்கு இருக்கின்றது. அது எப்பொழுதோ இருந்திருக்கின்றது. ஆனால் நமக்கு இருந்த சில சூழ்நிலையால், கட்டாயங்களால் கிழக்கு மலையக உறவு பாலத்தை நாங்கள் உருவாக்க முடியாது. ஆனால் நமக்கு இருந்த சூழ்நிலையால் நாங்கள் அந்த உறவு பாலத்தை உருவாக்க முடியாத சில சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதன் தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் என்றால் எல்லாருமே தமிழர்கள், அவர்களின் வெற்றியும் எங்கள் வெற்றியும் ஒன்றாதான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அவர்களோடு நாங்கள் ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் என்ற ரீதியில் அவர்கள் கடந்த வருடம் நடந்த வாக்கத்தானில், தமிழ் கனடியன் வாக்கத்தானில் நிதி சேகரித்து மலையகத்தில் கேகாலை கண்மையில் இருக்கும் ஒரு நகரில், தெஹியோவித்து என்ற ஒரு நகரில் நாங்கள் ஒரு பாடசாலைக்கு ஒரு சயின்ஸ் லேப் ஒன்றை கட்டியிருந்தோம். அதில் பங்கு பெற்றவர்கள் எல்லாம் தமிழ் பாடசாலை, மலையகத்திலிருந்து வரும் தமிழ் மாணவர்களாக நாங்கள், ஏன்னால் அவர்களுக்கு அந்த பாடசாலை வசதிகள் அவர்கள் இருக்கும் பிரதேசங்களில் மிக குறைவு. சயின்ஸ் லேப் இருக்காது, ஏன்னா இது ஃபீல்டு இருக்காது, அப்போ ஸ்போர்ட்ஸில் போகிறது இதெல்லாம் கஷ்டம். அந்த தெஹியோகத்தில் இருக்கும் ஒரு மகா வித்தியாலயத்துக்கு அந்த தேவை இருந்தபடினால நாங்கள் அந்த சயின்ஸ் லேபை கட்டி, மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இழந்திருந்த ஒரு பாடசாலை. ஆனால் அது பல ஆண்டு காலமாக இருந்து ஃபங்க்ஷன் பண்ணி வந்த பாடசாலை. அதை நாங்கள் சிறப்பித்து அவர்களுக்கு அந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு பள்ளிக்கூடங்களுக்கு போய் சேராமல் இதிலேயே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் அந்த சயின்ஸ் லேபை கட்டி கொடுக்கிறோம். இப்படியான உதவிகளை நீங்கள் செய்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய தலையீடு அல்லது அரசாங்கத்திட்ட நீங்கள் ஒரு சமரசம் செய்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுமா? இந்த உங்களுடைய திட்டங்கள் சீர்குலைக்கப்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் சில விட்டுக் கொடுப்புகளை அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் என்று நினைக்கிறீர்களா? அப்படின்னு நான் நினைக்கவில்லை. அட்வொகசி ஒர்க்கை நாங்கள் தொடர்ந்து கொண்டுதான் வருகின்றோம். முடிந்தவரை எந்த விஷயத்தை நாங்கள் இன்னும் ஒரு ஆர்கனைசேஷனோட நாங்கள் பார்ட்னர் பண்ணி டெலிவர் பண்ண முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம். ஏன்னால் எங்களுக்கு அந்த நிலை, எங்களுக்கு அந்த தெரியும். நாங்கள் இறுதளவே கனடிய தமிழர் பேரவை இலங்கையில் பேன் பண்ணியிருக்கிறார்கள். இப்பொழுது இல்லை, ஆனால் இனியும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் அந்த ரெண்டு தேவையும் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியிருக்குது. பொருளாதார ரீதியில் அவர்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்கி அந்த மக்களை அங்க தமது இடங்களிலேயே வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் மனித உரிமை மீறல்களை பற்றிய சில அந்த அட்வொகசிகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியதாக தான் இருக்கின்றது. என்றால் அந்த நிலை இன்னும் மாறவில்லை. அப்ப நாங்கள் ஒன்றை செய்தால் ஒன்றை செய்யலாம் என்று இல்லை. ஆனால் பல அமைப்புகள் அது நாங்கள் இது செய்யறோம், அதனால நாங்கள் அதை தொட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிடிசி அப்படி இல்லை. அது ரெண்டையும் செய்வதற்கான, அதாவது என்ன சொல்றது,
பனிஷ்மெண்ட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். 2 தரம் பேன் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவை குறிப்பாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இருக்கும் பொழுதும் பேன் பண்ணப்பட்டோம். தொடர்ந்து பிரசிடென்ட் கோட்டபாய ராஜபக்ச இருக்கும் பொழுதும் சிடிசி பேன் பண்ணப்பட்டு பண்ணிருந்தது. அதனால வேலை செய்ய வேண்டிய தேவை இருந்தது, அதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்கின்றோம். அட்வொகசிக்கான தேவையும் இருக்கின்றது, அதையும் தொடர்ச்சியாக நாங்கள் செய்கின்றோம். இதை விட்டுத்தான் அரசாங்கத்துக்கு நாங்கள் அதை ஒப்பு கொடுத்துத்தான் இதை செய்யணும் என்ற தேவை அங்கே இல்லை. சிலது நாங்கள் பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷனூடாகவும் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்ப சமீபத்தில் நடந்த கனடாவில் நடந்த ஒரு விடயம் தொடர்பாக கனடிய தமிழர் பேரவைக்கு ஒரு இலக்கு சொல்றது அவருடைய பெயரை கூடாமல் செய்வதற்கான முயற்சியாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் ரோட்ரிகோ அவர் எழுதிய கடிதம் முள்ளிவாய்க்கால் நினைவாலயத்தை பற்றி, அந்த விடயத்தில் கனடிய தமிழ் பேரவைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அந்த விடயத்தை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ரோட்ரிகோவின் கடிதம் அது அவருடைய கருத்து. குறிப்பிட்டிருக்க விஷயம் இப்படியான மெமோரியில நீங்க கட்டும் பொழுது சிடிசி செய்யும் அமைப்பு செய்யும் சில அங்கு நல்ல வேலைகள் தடைபடும், பாதிக்கப்படும் என்றதை அவர் குறிப்பிட்டிருக்கார். அது அவருடைய கருத்து. நாங்கள் செய்வதொன்றையும் ஒழிச்சு செய்யவில்லை தானே, நாங்கள் நேராக வெளியே சொல்லித்தான் எல்லாமே செய்யறோம். அதை அவர் உதாரணமாக பாவித்திருக்கிறாரே தவிர அந்த கடிதத்தில் அவர் நான் அவர்களோடு இணைந்து வேலை செய்கிறேன், அவர் அரசாங்கத்தோடு இணைந்து வேலை செய்கிறார் என்பதை அவர் அங்கு குறிப்பிடவில்லை. அதை நாங்கள் வழியாக விளங்கிக் கொள்ளணும். 2வது நாங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். 2022ஆம் ஆண்டு இந்த ப்ராஜெக்ட் முன்வைக்கும் படும் பொழுது என்டோர்சிங் ஆர்கனைசேஷன்ஸ் என்று கனடிய தமிழரும் அங்கு முதலாக அதை நாங்கள் என்டோர்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த அதாவது எங்களோட ஸ்டாண்ட் இன அழிப்பு நாங்கள் அது நடந்ததாக ஒத்துக்கொண்டால் தான் நாங்கள் எப்படியும் முன்னுக்கு செல்லலாம் என்றதை நீங்க சொல்ற இந்த என்டோஸ் பண்ணதுன்றது நினைவாலயம் எழுப்புவதற்கான முயற்சிக்கு நாங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம். அதாவது பிராம்டனில் எழுப்பும் அந்த ஜெனோசைட் மெமோரியலுக்கு நாங்கள் எங்களது ஆதரவை நேராகவே வெளியாகவே தெரிவித்திருக்கின்றோம். ஒரு அறிக்கையினூடாக நாங்கள் அதை வெளியிட்டிருக்கின்றோம். 2வது 2022ஆம் ஆண்டு நடந்த தமிழ் ஃபெஸ்டிலும் ஜெனோசைட் மெமோரியலுக்கான பூத் அங்கு இலவசமாக கொடுக்கப்பட்டு அதன் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து தமிழ் ஃபெஸ்டினூடாக நாங்கள் அதை ப்ரமோட் பண்ணுவதற்கான உதவிகளையும் செய்திருக்கின்றோம். என்றால் இது தமிழ் சமூகத்துக்கு ஒரு முக்கியமான அங்கம் என்பதை நாங்கள் நன்றாக விளங்கி இருக்கின்றோம். அது தேவை, எமக்கு தேவை. அதாவது இது எமது இழந்த உறவினர்களை நாங்கள் வணங்குவதற்கும் நினைவு கூறுவதற்கும் எங்களுக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம் இலங்கையிலே தரப்படாத வண்ணத்தில், அதாவது யாழில் கட்டப்பட்ட ரூபியை அவர்கள் அளித்த பொழுதுதான் இப்படி ஒரு தேவை நாங்கள் வந்தது. அப்ப அதன் முக்கியத்துவத்தை நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அதுக்கு முதலும் கொடுத்திருக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் அதுக்கான ஆதரவை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். மற்றது இந்த நீங்கள் கூறியது போல 2022 இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்ட காலத்திலிருந்து கனடாவில் குறிப்பாக டொரண்டோவில் வாழக்கூடிய சிங்கள சமூகத்தவர் ஒரு ஒன்றிணைந்த முயற்சிகள் எடுத்து வந்தார்கள். அவர் அரசியல்வாதிகளுக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். மேயர் பேட்ரிக் ப்ரவுனுக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அங்கு நேரடியாக சபை கூட்டங்களில் போய் கலந்து கொண்டு எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். இந்த எதிர்ப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் கனடிய தமிழர் பேரவையின் மீது எந்த குற்றச்சாட்டும் எவராலும் முன்வைக்கப்படவில்லை. அதாவது அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செய்கிறது, நீங்கள் அதில் சம்பந்தப்பட்ட மாதிரியாக ஒரு நாட்கள் இப்பொழுது திடீரென்று வந்ததற்கான என்ன காரணம் என்றுதான் என்னுடைய கேள்வியா இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் உதாரணமாக சொல்ல போனால் மாகாண உறுப்பினர் விஜய் தனியாசலம் அவர்கள் அந்த ஜெனோசைட் எடுகேஷனை பாஸ் பண்ணிய பொழுது கூட நாங்கள் அவருக்கு அது முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும், அதை வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தோம். இதை நீங்கள் கொண்டு வந்தது காலத்தின் தேவை, அந்த சமூகத்துக்கு தேவையான விடயம், அந்த வகையில் நன்றி என்று தெரிவிப்பதையும் நாங்கள் அவருக்கு தெரிவித்திருந்தோம். தமிழ் ஜெனோசைட் மெமோரியல் பிராம்டனில் அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதன் முக்கியத்துவம் எங்களுக்கு நாங்கள் நன்கு அறிவோம். என்றால் நான் முதலே கூறியது போல அது எமது இனத்துக்கு தேவை. We must heal. In order to heal and we must be allowed to remember our dead. எங்களை இழந்து போனவர்களை நாங்கள் நினைவு கூறுவதற்கு எங்களுக்கு ஒரு வென்யூ தேவை. அதுக்கு அது ஒரு முக்கியமானது அம்சமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதுக்கு நாங்கள் முந்தியும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம். அதை தமிழ் ஜெனோசைட் அந்த மெமோரியல் வெப்சைட்ல கூட எங்களோட சப்போர்ட் இருக்குது, என்டோர்ஸ்மெண்ட் இருக்குது. அதே நேரம் தொடர்ந்தும் அதுக்கான தேவைகளை நாங்கள் உங்கள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு, நீங்கள் இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து வேலை செய்தீர்கள், இந்த வேலை திட்டத்துக்கு குந்தகமாக அது அமையும் என்கின்ற விடயத்தில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அது வாய்ப்பே இல்லை, அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. அது
வேணுமென்றே உருவாக்கப்பட்டு எமது வளர்ச்சியை குறைப்பதற்காகவோ இல்லாட்டி தமிழ் ஃபெஸ்டின் வளர்ச்சியை குறைப்பதற்காகவோ ஒரு முயலும் ஒரு செயலாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். அது ஒரு நெடுந்தூர பார்வையற்ற செயல், ஒரு குறுகிய பார்வை உள்ள செயலாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். ஏனால் நீங்கள் இப்ப பார்க்க வேண்டும், தமிழ் ஃபெஸ்டால் நான் முதல் கூறியது போல எமது சமூகத்தின் தளத்தை காட்டும் ஒரு நிகழ்வு, எமது கலைஞர்களின் திறமையை வழிகாட்டு கொண்டு வரும் ஒரு நிகழ்வு. எமது பல நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள், தொழில் முனைவோர் இவர்கள் எல்லாம் தமது பொருட்களை முன்கொண்டு வந்து எமது சமூகத்தில் காட்சியளித்து அவர்கள் வளரும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நிகழ்வாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதே மாதிரி இதர அமைப்புகளும் தங்களுடைய பலங்களை, சமுதாயத்தின் பலங்களை ஒவ்வொரு வடிவங்களில் காட்டக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அந்த வகையில் வேறு ஏதாவது இந்த திருவிழாவை பற்றி கூற வேண்டுமா? நிச்சயமா இந்த திருவிழா ஒரு முக்கியமான அம்சமாக அமைகின்றது. கோடை காலத்தின் முடிவு பகுதியில் எமது உறவுகள் ஒன்று கூடுவதற்கும், எமது கலைஞர்கள் தம்மன் திறமையை வெளிப்படுத்துவதற்கும், வர்த்தகர்கள் பலர் இதில் தங்கள் பொருட்களை வெளியே கொண்டு வருவதற்கும், தாயத்தில் இருப்பவர்கள் ஆவலாக எதிர்பார்க்கின்றார்கள் எமது பொருட்கள் தமிழ் திருவிழாவில் சந்தைப்படுத்த போகின்றன, மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்று ஆவலாக பார்த்து கொண்டிருப்பதும், மற்றும் இப்படி சரித்திரபூர்வம் முக்கியமான அன்னபூரணி போன்ற விடயங்களை நாங்கள் வெளியே கொண்டு அடுத்த சந்ததிக்கு எமது சரித்திரத்தை நாங்கள் புகட்டுவதற்கும் இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கின்றேன். எமது பலத்தை நாங்கள் இங்கு ஒற்றுமையாக ஒன்றுபட்டு சில கட்டுக்கதைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் நாங்கள் வெற்றியாக இதை நிறைவேற்ற வேண்டும், அதுக்கு அனைவரும் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதே நேரத்தில் நீங்கள் சொன்னீர்கள் எத்தனை பேர் உள்ளூர் கலைஞர்கள் பங்கு பெற்றுகின்றார்கள்? அந்த ஏரியாவுக்கு ஸ்பெசிபிக் எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் 100க்கும் மேலான கலைஞர்கள் உள்ளூர் கலைஞர்களை இதில் கலந்துள்ளார். இதில் கணிசமான கலைஞர்கள் உள்ளூர் கலைஞர்கள் தான். ஸ்ரீனிவாச பின்னணி பாடகர் இப்படி ஒரு சிலரை தவிர, வெளிநாடுகளிலிருந்து வருவதை தவிர மற்ற எல்லாருமே உள்ளூர் கலைஞர்கள். பேண்டார்கள், நடனங்கள், இசை, சிலம்பாட்டம், நாட்டுக்கூத்து இப்படியானது பலதும் நமது உள்ளூர் கலைஞர்கள் படைப்புகளாகவே இருக்கின்றது. நூற்றுக்கணக்கானவர் அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக வேணும் எங்களுடைய மக்கள் பெருந்திரளாக இந்த வருடம், குறிப்பாக இது 10வது வருட கொண்டாட்டம் என்ற வகையில் இதை இன்னும் பலமுள்ள ஒரு நிகழ்வாக காட்டினால்தான் அடுத்தடுத்த கனடிய மாற்று சமூகங்கள், அரசியல்வாதிகள், நிறுவனங்கள் கூட தங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு வழங்கும். நான் நினைக்கிறேன் இந்த தடவை யோக் யூனிவர்சிட்டி கூட உங்களுக்கு ஸ்பான்சராக இருக்கின்றது. அவர்கள் இந்த பலத்தை அறிந்திருக்காவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய தளத்தை பாவிக்க மாட்டார்கள். இதே போன்று பல நிறுவனங்கள் எங்களுடைய மக்களுக்கு பலத்தை கூட்டுவதற்கு உதவி செய்யும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மறுமொழி ஊடகம் சார்பில் நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும்